டெய்லி நீங்கள் காலையிலையும் சாயங்காலம் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா வெயிட் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். வெயிட் லாஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேட் எல்லாமே நல்லா வந்து கரைச்சி வெளியே போக ஆரம்பிக்கும். அதனால கொஞ்சம் டைமும் எடுக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே ரிசல்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கையை இப்படி மடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல முடியக்கூடிய ரேகை, அதாவது இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா LI11 சொல்லுவோம். இதில் வந்து ஒரு 60 நொடி நீங்கள் வந்து நல்லா ப்ரெஷர் கொடுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூக்குக்கும் உதடுக்கும் மேலே உள்ள பாயிண்ட், இந்த பாயிண்டில் வந்து ஒரு கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் ஒரு 60 நொடி வந்து நீங்கள் பாயிண்ட் கொடுங்க. இது கவர்னர் ரிசல்ட்ஸ்னு சொல்லுவோம் இந்த பாயிண்ட் வந்து. ஸோ இதுவுமே வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலில் இருக்கும். நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இந்த பாயிண்ட்டை கொடுத்துருங்க. இந்த 4 பாயிண்ட்டையும் வந்து பார்த்தீங்க நீங்கள் கொடுக்காது 4வது பாயிண்ட் உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருங்க. இந்த 4 பாயிண்ட்டையும் காலையிலையும் நைட்டும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் எடுக்க வேண்டாம், பேக்கரி ஐட்டம்ஸ் எடுக்க வேண்டாம், மைதா ஐட்டம்ஸ் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ஐட்டம் எடுக்க வேண்டாம். இதை மட்டும் குறைச்சிக்கோங்க. சாப்பாட்டில் வந்து காய்கறி அதிகப்படுத்திக்கோங்க, பழங்களை அதிகப்படுத்திக்கோங்க, ப்ரோட்டீன் நல்லா எடுங்க. ரைஸ் அந்த மாதிரி மாவு பொருட்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சுடுதண்ணி நல்லா குடிச்சிக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் சுடுதண்ணியாவது குடிக்கும் போது வெயிட் சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். நைட்டு ஒரு 7 மணிக்கு முன்னாடியே இட்லி கஞ்சி அந்த மாதிரி உணவு எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக்கி உணவு எடுக்க வேண்டாம். பிசு பிசுப்பு தன்மை உள்ள உணவு மட்டும் நைட்டு எடுக்க வேண்டாம். இதை மட்டும் செஞ்சு பாருங்கள், வெயிட் சூப்பராக குறைஞ்சிரும்.